ஒரு ரூபாய் கொடுக்காம உண்மையாக நடந்த ஒரு வெற்றி மாநாடு தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு தொண்டருக்கும், ஒவ்வொரு தோழர்களுக்கும், ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் அவர்களுடன் இருக்கும் என்பது. ஒரு வயசானவர் அவரு போன் பண்ணி அவர் இடம் கொடுத்தாரு. அவருடைய இடம் 127 ஏக்கர் அளவுக்கு கொடுத்தாரு. அவரு சொன்னாரு, நான் என்னமோ நினைச்சேன் அப்பா, உங்களை மற்றவங்க மாதிரி இருப்பீங்க நான் நினைச்சேன். ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் சரி, எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய நிர்வாகிகள் அன்னையிலிருந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை எங்க நிர்வாகிகளோட மற்றவங்க எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா என்னென்னமோ கொடுத்துதான் கூப்பிடணுங்க. இங்க தலைவர் தளபதியோடைய முகத்தை காட்டினாலே போதுங்க. 10,000 பேருக்கு செஞ்சேன், 25,000 பேருக்கு செஞ்சேன்னு தளபதி சொன்னா 25,000 இல்ல 2 லட்சம் பேருக்கும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் தான் எங்க கிட்ட இருக்கிறாங்க. தளபதி இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வருவாருன்னு தெரியாது. தளபதி 2026 முதலமைச்சரா உட்காருவோம்னு தெரியாது. அழைக்கிறார்னு சொல்லிட்டு தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொன்னாரு. சொன்ன உடனே எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. சுமார் ஒரு 13 14 15 லட்சம் மக்கள் கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு இதுதான். ஒரே ஒரு ஒத்த ரூபாங்க, ஒரே ஒரு ரொத்த ரூபாய் அந்த 15 லட்சம் பேர் கூடுறதுக்கு ஒரே ரூபாய் கொடுக்காம உண்மையாக நடந்த ஒரு வெற்றி மாநாடு தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி மாநாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு நான் 1 மாசம் 1.5 மாசம் இங்க நான் தங்கியிருந்தேங்க. எனக்கு விழுப்புரத்துல இருந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாரு ஒரு தம்பி அரவிந்த்னு. இங்க நான் அரவிந்த நான் பார்த்தேன். ஒரே ஒரு நாள் அண்ணா எனக்கு பெட்ரோல் போட காசு கொடுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் கேட்காத ஒரு தோழர், ஒரு உண்மையான தொண்டை எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தோழரும், ஒவ்வொரு நிர்வாகியும் தளபதி மேல் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொண்டருக்கும், ஒவ்வொரு தோழர்களுக்கும், ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் அவர்களுடன் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு குடும்பம் வேற யாருக்கும் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நான் பணம் கொடுக்கிறேன், வண்டி பிடிக்கிறேன், நான் சாப்பாடு கொடுக்கிறேன்னு எதுவுமே இல்லைங்க. எது கேட்டாலும் எங்களுக்கு எதுவும் வேணாம், தளபதி எங்களை அழைச்சிட்டாரு, நாங்க வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடியே கும்பலா ஒரு குடும்பத்தோட வந்த கூட்டம் எது? நம்மளுடைய மாநாடு மட்டும்தான்ன்றது இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் வெற்றி மாநாடு இதுதான்றத நான் தெளிவா தெரியும். எல்லாரும் மீட்டிங்ல ஐஜி, எஸ்பி எல்லாரும் மீட்டிங் கூட்டு மாநாடுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க சார் அப்படின்னாரு. இல்லங்க எவ்வளவு சார்னா 1 லட்சம் பேர் வருவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் ஒண்ணுமே சொல்ல பேசான்னு இருந்தேன். எவ்வளவு இடம் இருக்குது எல்லாம் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு. அவங்களும் காவல்துறையும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தா அப்படியே சொன்ன எல்லாத்தையும் கூட்டி மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா 97 ஏக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 20 ஏக்கர் இருக்குது. பார்க்கிங்கே பாத்தீங்கன்னா பல 170 180 ஏக்கர் கிட்ட பார்க்கிங்லாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னேன். 1 லட்சம் 1.5 லட்சம் பேரா இருக்குமா அப்படின்னாங்க. நான் உடனே ஒரு தாளை எடுத்து அப்படி கொடுத்தேன்.
என்னன்னாங்க, இப்பயே எங்க கிட்ட 5,77,000 பேர் 5 நாட்களுக்கு முன்பாக 5,77,000 பேர் வந்திருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னாரு. இந்த மாவட்டம் இந்த தொகுதியில இத்தனை வேனு, இத்தனை பஸ், இத்தனை கார், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க எங்களுடைய ஆப்ல ஒரு லிங்க் அனுப்புறோம். தமிழக வெற்றி கழகம் சார்பாக தளபதியுடைய அறிவுறுத்தலின்படின்னு ஒன்று அனுப்புறோம். அதுல நான் அந்த ஆப் எப்படின்னா, ஆர்சி புக் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், டிரைவர் லைசன்ஸ் இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் அது அந்த ஆப்ல உள்ளாரியே அதை பண்ண முடியும். அதை பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணதே இத்தனை லட்சம் பேருங்க. இன்னும் 5 நாள் இருக்குது. இது இல்லாம சில கார் ஓனர், பஸ் ஓனர்லாம் நாங்க எதுக்குங்க உங்களுக்கு அன்னைக்கு தாங்க நாங்க டிரைவர் அனுப்புவோம், அது எப்பயே நாங்க எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இதெல்லாம் கொடுக்காது போவாதல்ல எல்லாம் சேர்த்து அது ஒரு 4,4 லட்சம் பேரு. அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்கிறது பாண்டிச்சேரி, இந்தாண்ட கடலூர், திட்டக்குடி, விழுப்புரம், இங்க இருக்க மக்கள் எல்லாருமே சேர்த்தாலே ஒரு 11-12 லட்சம் பேர் வந்துருவாங்க சார். இதான் சார் லிஸ்ட் அப்படின்னா அவங்க யாராலையும் ஒண்ணுமே அதுக்கு பதில் சொல்லவே முடியல. இதுக்கு தகுந்தால் போல நாங்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம். ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்தாங்க. நம்ம எல்லாரையும் 11 மணி இல்ல 12 மணிக்கு தான் நம்ம மாநாடு உள்ளார விடலான்னு பார்த்தா 4:30 மணிக்கே போன் வருது. எல்லாரும் மாநாட்டு இடத்துக்கு உக்காந்துட்டாங்க, உங்க தோழர் தொண்டர்கள் எல்லாருமே உக்காந்துட்டாங்க. எனக்கு எப்படி என்ன பண்றது எது உண்மையே தெரியலங்க. இந்த 1.5 மாசம் நல்லா பயங்கரமா எல்லாருமே இங்க இருக்கிற நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா தினந்தோறும் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. அது உண்மையாகவே கடவுள் தளபதியுடைய அருளால அந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு மீண்டும் மீண்டும் நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடையாராது. இருக்க நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள் மற்றும் பொதுமக்கள், பெரியவர்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாநாடெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பார்க்கிங் பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருடைய காம்பவுண்ட் வால்லாம் நாங்க போலீஸ் பஸ் வரணும், வேன்லாம் வந்ததுன்னா இந்த இடம் பத்தாது, இன்னொரு வழியெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு எல்லாரும் கேட்டோடனே இல்லைங்க அதெல்லாம் நீங்க காம்பவுண்ட்லாம் உடைக்கூடாதுங்க, மற்றவங்களாம் அப்படிதான் செய்யறேன்னு செஞ்சுட்டு எதுவுமே செஞ்சு தரலன்னாங்க. இல்லைங்க நாங்க கண்டிப்பா செஞ்சு தருவோம்னு சொன்னோம். சொன்ன மாதிரியே இடிச்சிங்க, நாங்க இடிச்சோம். அதை அடுத்து ஒரு 10-15 நாள்லயே பரணி பாலாஜியோடைய தலைமையில அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தோம். அப்போ ஒரு வயசானவர் அவரு போன் பண்ணி அவர் இடம் கொடுத்தாரு. அவருடைய இடம் 127 ஏக்கர் அளவுக்கு கொடுத்தாரு. அவரு சொன்னாரு, நான் என்னமோ நினைச்சேன்டா அப்பா, உங்களை மற்றவங்க மாதிரி இருப்பீங்க நான் நினைச்சேன், சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்த ஒரே கட்சி அது தமிழக வெற்றி கழகம் தான். ஒரே ஒரு சின்ன பேப்பர் கூட கிடையாதுங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த நல்ல விஷயத்தை எல்லா விஷயத்தையுமே அவங்க தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க, கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் அவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாத்தையும் போட்டோ எடுத்து பேப்பர்ல எல்லாத்துலயுமே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தம் பண்ணி திருப்பி மீண்டும் விவசாயிகிட்ட ஒப்படைத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மேலும் இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கு இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள், பொங்கலுக்கு தேவையான பாத்திரம், கரும்பு எல்லாமே கொடுக்கிற இங்க இருக்கிற நண்பர்கள் இது சுமார் 7 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து இதை செய்திருக்கிறார்கள். இது முழுக்க வடிவேலும், ரமேஷ் என்ற சக்திவேலும் மற்றும் அவருடன் இருக்கும் ஒன்றிய நிர்வாகிகள், தொகுதி இணை பொறுப்பாளர்கள், இங்க இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும் அவர்களுடைய சொந்த பணத்தில் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். நானோ
மற்றவர்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். நீ இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன்னு நம்ம சொல்லிட்டோம். அதெல்லாம் பண்ணாதுன்னு தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். அதில் கிடைக்கும் வருமானத்தில் 1% 2% எடுத்து மக்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். வர்ற இடத்தெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வரவேற்பு மிக எல்லா இடத்துலயும் வரவேற்பு கொடுத்தார்கள். அது எனக்காக அல்ல, இது முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய நிர்வாகிகள் தோழர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சமத்துவ பொங்கல் நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல இன்னைக்கு மதுரை, காஞ்சிபுரம் என்று பல்வேறு மாவட்டங்களில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் ஒரு 6-7 இடத்துல நடத்த இருக்கிறார்கள். இந்த சமத்துவ பொங்கல் விழா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தமிழர்களுடைய விழா. அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வருடம் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் ஆரம்பிக்கிறோன்றது இல்லைங்க. கடந்த 30-28 வருஷமாக ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இன்று தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் சரி, எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் சளைக்காம செய்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். மற்றவங்கெல்லாம் இந்த வருஷம் செய்வாங்க, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. எங்க ஆளுங்களுக்கு 27-28 வருஷத்துல தளபதி இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வருவாருன்னு தெரியாது. தளபதி 2026 முதலமைச்சராக உட்காருவோம்னு தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி ஒரு வார்த்தை சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். கடந்த 30 வருடங்களாக நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்க. விலையில்லா விருந்தகம் பல்வேறு மாவட்டங்களில் 27 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக தினந்தோறும் காலையில் அதுல 150 பேர் 200 பேருக்கு இலவச உணவு வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இங்கு தளபதி பயிலகம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரமேஷுடைய மனைவி அவர்கள் இந்த பயிலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை நான் வரும்போதுதான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்படி தளபதி பயிலகம், தளபதி நூலகம், தளபதி விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், தளபதி சட்ட ஆலோசனை மையம் என்று பல்வேறு குருதியகம், விழியகம் என்று தளபதி குருதியகம், தளபதி விழியகம் என்று பல்வேறு உதவிகளை செய்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து, இங்க இருக்கும் தாய்மார்களுக்கு என்ன தேவைகள் அதெல்லாம் நாங்கள் அறிந்து கண்டிப்பாக இங்க இருக்கும் சக்திவேல் அவர்களும் சரி, ரமேஷ் அவர்களும் அவர்களுக்கு உதவி புரிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மக்களுக்கு தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அது எங்களுடைய மேடையிலேயோ நாங்க கை தட்டணும் எல்லாருன்றதுக்கோசம் நாங்க பேசலங்க. எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை எங்க நிர்வாகிகளோட மற்றவங்க எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா என்னென்னமோ கொடுத்துதான் கூப்பிடணுங்க. இங்க தலைவர் தளபதியோடைய முகத்தை காட்டினாலே போதுங்க. ஒரு கூட்டம் எத்தனை மணி ஆனாலும் சரி, விடிய விடிய இருந்தாலும் சரி. இன்னைக்கெல்லாம் இப்பதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய தளபதி அலுவலகத்துல பனையூர்ல விடிய விடிய 3 மணி 4 மணியா இருந்தாலும் பார்த்துட்டு தான் போற ஒரே ஒரு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். இந்த மாதிரியான ஒரு பொருள் எல்லாம் கொடுக்கறாங்கனாலும் அந்த பொருள் கொடுக்கறதுலயும் சரி, தரத்தோட கொடுக்கிற ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தமிழக வெற்றி கழகம். நானும் கொடுத்தா நானும் பேசணும்ன்றது இருக்காருங்க. இங்க நான் வரும்போது
சக்திவேலு இவரு எல்லாரும் ரமேஷ் பாலாஜி எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கேட்டேன், எவ்வளவு ஒரு 400-500 பேருக்கு கொடுப்போமான்னு. இல்லைன்னு 397 பேருக்கு கொடுக்கறோம்னு சொன்னாங்க. ஏன் ஒரு 500ன்னு சொல்லலாம், இல்லைன்னா வாங்கி வச்சிருக்கிறோம், ஆனா கொடுக்கறது இன்னமும் 397 பேருக்கு நாங்க கொடுக்கறோம். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு 397 பேருக்கு கொடுத்துருக்கிறோம்னு சொன்னாங்க. அதை அவங்க பெருமை அதை படுத்தி மிகப்படுத்தி இல்லைன்னா 700 பேர் கொடுக்கறோம் 600 பேர் கொடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொல்லலைங்க. எங்கள் அப்படிதாங்க தலைவர் தளபதி அதே மாதிரி தாங்க எங்களை வழி நடத்தி இருக்கிற. என்ன செய்யறியோ ஒரே ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் ஒரு ஆளுக்கு செஞ்சேன்னு சொல்லு. ஒருத்தவங்களுக்கு 5 பேருக்கு செஞ்சுட்டு 50 பேர் செஞ்செல்லாம் சொல்லாத. செஞ்சது என்னமோ அதை மட்டும் உன்னால முடிஞ்சா செய்ய. அதை விட்டுட்டு நான் 5000 பேருக்கு செஞ்சேன், 10,000 பேருக்கு செஞ்சேன், 25,000 பேருக்கு செஞ்சேன்னு தளபதி சொன்னா 25,000 இல்ல 2 லட்சம் பேருக்கும் செய்யக்கூடிய நிர்வாகிகள் தான் எங்க கிட்ட இருக்கிறாங்க. அப்படின்னு அந்த இதை கூட நான் கேட்கும்போது திரும்ப திரும்ப கேட்கறேன். இல்ல இல்ல இதான அது வாங்கி வச்சிருக்கேன், ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு 75-100 கிட்ட வச்சிருக்கிறேன்னு கேட்டா நான் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறேன், ஆனா கொடுக்கறது இதுதானே அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிற இந்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிஞ்சேன். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். எங்களுக்கு தளபதியை தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. தளபதி தான். தளபதியை தவிர்த்து எங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், எங்க ஆளுங்களுக்கு எதுவும் வேற என்ன ஏது தளபதி சொல்லி இருக்கிறார். தளபதி அதுக்கு தளபதி பேர்ல செய்யணும்னு. கொரோனா பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு நாமக்கல் மாவட்ட நிர்வாகிக்கு உடைய கணவருக்கு உடல் நல்ல சரியில்லை. அவங்களை இட்டுன்னு போயிட்டு கோயம்புத்தூர்ல எப்படியே போய் சேர்த்துட்டாங்க. அவங்க டாக்டர் வந்து காலையில 9 மணிக்குள்ள 15 பாட்டில் ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியவே முடியாதுன்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க யார் யாருகிட்ட அவங்க சொந்தம் பந்தம் எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க, பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்ல, வண்டி இல்ல, டிரைவர் இல்ல, நாங்க எப்படி வர்றதுன்னுட்டு எல்லாரும் தவிச்சுன்னு இருந்தாங்க. அது நாமக்கல் மாவட்ட தலைவருடைய கவனத்துக்கு போனோடனே அதை என்கிட்ட சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர்கிட்ட சொன்னேன். சொல்லி ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 18 பேர் போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை தெரிவிச்சு. அப்ப நான் கொரோனா காலத்துல சும்மாதான் வீட்டுல எல்லாரும் இருந்தோம். அந்த 18 பேர் இளைஞர்கள்கிட்டையும் தோழர்கள்கிட்ட நான் பேசினேன். பேசும்போது எப்படிப்பா வீட்டுல ஒத்துக்குனாங்களா, நீ பாட்டு கிளம்பி. ஆமா, வீட்டுல எல்லாரும் அம்மா அப்பா எங்க அண்ணெல்லாம் வந்து ஏன் இப்படி போற, இப்ப போய் எங்க வெளியில போனாலே தொத்துன்னு சொல்றாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கே போய் ரத்தம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு அப்படின்னு ஒரு தோழர் சொன்னாரு. அம்மா நீ பயப்படவே பயப்படாதம்மா, தளபதியோடைய நிர்வாகியோடைய கணவருக்கு உடல் நல்ல சரியில்லைன்னு நான் கொடுக்க போதாமா ரத்தம் கொடுக்க போறேன். எக்காரணத்தை கொண்டு அது எனக்கு எதுவுமே ஆகாதுமா, பயப்படாதம்மா. ஏதாவது ஒன்று என்று சொன்னால் என் தலைவன் தளபதி இருக்கிறார், எங்களுடைய நிர்வாகிகள் இருக்கிறாருங்கம்மா, அதெல்லாம் பயப்படாதம்மான்னு சொல்லி போய் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக்கிறேன். ஆகவே இங்கு இருக்கும் மக்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம். மக்கள் தேவைகளை அறிந்து தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இங்கு இருக்கும் இளைஞர்களுக்கும் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.